மிஸ்டர் வையாபுரி அழுகாதீங்க. கன்ஃபெஷன் ரூம்ல அழுகக்கூடாது. சொல்லுங்க பிக். இது நாமினேஷன் டைம். நீங்க யாரை நாமினேட் பண்ண போறீங்க இன்னைக்கு? நான் தூங்கி 6 மாசம் ஆச்சு பிக் பாஸ். நீங்க இங்க வந்து 15 நாள் தான் ஆகுது வையாபுரி. மித்ரா மித்ரா நைட்டு ஒருத்தன் கடவுள் வந்து கத்திட்டே இருக்கா பிக் பாஸ். வையாபுரி கொஞ்சம் அழுகை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது நாமினேஷன் டைம். சீக்கிரமா நாமினேஷன் யாரை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். பிக் பாஸ் திடீர்னு ஒருத்த வெள்ளை கலர் கோட்டு போட்டு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு இன்னையில இருந்து இது செல்லாது அது செல்லாது அப்படின்னு தூங்க விட மாட்டேன் பிக் பாஸ். 3 மாசமா ஏடிஎம்ல போய் நின்றேன் பிக் பாஸ். இப்ப டாக்ஸ் ஆபீஸ்ல போய் நின்றுட்டு இருக்கேன் பிக் பாஸ். தயவு செஞ்சு அவனை மட்டும் எப்படியாவது நாடு கடத்திருக்கு பிக் பாஸ். வருஷத்துல 300 நாள் வெளிநாட்டுல தான் இருக்காப்ல. இருந்தாலும் மீதி 65 நாளும் எப்படியாவது வெளிநாட்டுக்கே அனுப்பியிருக்க பிக் பாஸ். எங்களுக்கு வேண்டாம் பிக் பாஸ். நல்லா இருக்கு. என்னை பார்த்து ஒருத்தர் ஆன்டி இண்டியன் தான் பிக் பாஸ். கூடவே சுத்துவான் வெள்ளை வெட்டி வெள்ளத்தட்ட காரக்குடிக்காரன். அவனையும் கூடவே அனுப்பியிருக்க பிக் பாஸ். வையாபுரி அழுகாதீங்க, நீங்க போகலாம். சொல்லுங்க பிக் பாஸ். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் இங்கே எல்லாமே பிரச்சனை சார். எனக்கு தலை வலி கொள்ளுது. நான் இமீடியட்டாக வீட்டுக்கு போகணும் சார். என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு நீங்கள் எலிமினேட் பண்ண வேண்டியது தர்மாகோல் ராஜ் தான் சார். அவர் பண்ண வேலையை பாருங்களேன். ஒரு அணையே பார்த்தீங்க அப்படின்னா தர்மாகோலை மூடுறாப்புல. தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்க பிக் பாஸ். முடியலனால எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. மதுரக்கணைடா இப்படின்னு 1000 வருஷமா சுத்திக்கிருந்தோம். என்ன அசிங்கமா பிடிச்சிட்டு போங்க. இதை போடுங்க தம்பி. இப்படி ஒரு செகண்ட்ல இப்படி மாத்தி விட்டிய சித்தப்பு. மிஸ்டர் கஞ்சா கருப்பு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு நீங்க நாமினேஷன் யாரை பண்ண போறீங்க? ஐயா நான் யாரையும் நாமினேட் பண்ண விரும்பலைங்கய்யா. கண்டிப்பா நீங்க நாமினேஷன் இன்னைக்கு ஒரு ஆள் பண்ணியே ஆகணும். இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு 2 பேரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கய்யா. கண்டிப்பா உங்க கோரிக்கை ஏற்கப்படும். யாருன்னு சொல்லுங்க. ஐயா நம்ம சிஆர் சரஸ்வதியும் வளர்மதி அக்காவையும் ரொம்ப நாளா காணாமங்கய்யா. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. சின்னம்மா கூட அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்களா இல்ல வெளியில தான் இருக்காங்களா? நீங்க தான் ஐயா கண்டுபிடிச்சு தரணும். பிக் பாஸ் தன் கடமையை செய்யும். சரிங்கய்யா. மதுரையில மழை பெய்யாதுக்கு அந்த பரணி பையதாயா காரணம். வேற எதுவும் காரணம் இருக்கா? வேற ஒண்ணும்லாம் இல்லைங்கய்யா. அவனை மட்டும் இப்பயாவது வெளியேற்றி விட்டுருங்கய்யா. போதுங்கய்யா. நன்றி, நீங்க போகலாம். சரிங்கய்யா. சக்தி பிக் பாஸ் நீங்க யாரை நாமினேட் பண்ண போறீங்க? பிக் பாஸ் ஆக்சுவலாக நான் ஒரு சினிமா ஆக்டராக நான் இங்கே வரல. ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக தான் வந்திருக்கேன். நீங்க யாரை நாமினேட் பண்ண போறீங்க மட்டும் சொல்லுங்க. நான் நாமினேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தீபா அவங்கள நாமினேட் பண்ண போகிறேன். ஏன்? அவங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸில் எப்பயுமே ரொம்ப அரகண்டாக பேசுகிறாங்க. தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப. கணேஷ் கணேஷ் முழிச்சிட்டீங்களா? சார் யோகா பண்ணிட்டு இருக்கேன் சார். இருக்கட்டும். நீங்க யார எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ண போறீங்க? சார் டுடே மை நாமினேஷன் இஸ் தமிழ்ல பேசணும். இன்னைக்கு நான் நாமினேட் பண்றது நம்ம ஓபிஎஸ் சார் தான். இதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல பேசியிருக்கலாம். இன்னைக்கு நான் நாமினேட் பண்ண போறது நம்ம ஓபிஎஸ் சார் தான். ஏன்னா அவர் தான் தர்ம யுத்தம்னு சொல்லி அங்கங்க போய் யோகா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு காம்படிட் பண்றது அவர் தான். ஓ, இன்னொரு ஆப்ஷன் யாராவது இருக்காங்களா? இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அவரோட காம்படிட்டர் இபிஎஸ். அவர் உங்களை என்ன பண்ணாரு? அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதான் பிரச்சனையே. ஓகே கணேஷ், நீங்க மறுபடியும் யோகா பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்களை தவிர வேற யாரையாவது நீங்க எலிமினேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்க போகலாம்.